வெல்கம் டு மை சேனல் ஜெய்கலம் டிஎன்பிஎஸ்சி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சயின்ஸ் யூனிட் 7 பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு புக் பை கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதை பற்றி லைட்டாக ஒரு இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம புக் பை கொஸ்டினுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஈஸி டு கனெக்ட் அவர் ஸ்டார்லிங் பிளானட் டு எ பாயிண்ட். இஃப் இட் இஸ் ஈஸி தென் ஹவு வுட் இட் பி பாசிபிள்? ஸ்ப்ராலிங் அப்படின்னா பறந்து விரிந்தன்னு அர்த்தம். ஸ்ப்ராலிங் அப்படின்னா பறந்து விரிந்த. இந்த பறந்து விரிந்த உலகத்தில் நம்ம ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? எல்லாருமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். எப்படி நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறோம்? த ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் இன் டுடேஸ் வேர்ல்ட் இஸ் த கம்ப்யூட்டர். இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட் கம்ப்யூட்டர் யூசஸ் த எஃபர்ட் and speed up the process to a great extent. Nowadays, the usage of computer plays an important part in every walk of life. So, it is apt time to learn about computers. இந்த உலகத்தில் வந்து கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? கம்ப்யூட்டரை பற்றி படிக்க தெரிஞ்சுக்கிறோம். டு ஸ்டார்ட், இட் இஸ் நெசசரி டு நோட் that 3 key units in the computer. Understanding of these 3 units will make us to operate a computer in ease. In this section, let us learn what are the 3 units, what the function of the 3 units. இந்த இதில் பார்க்க போகிறது முக்கியமான 3 யூனிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த யூனிட்ஸ் தெரிஞ்சாலே நம்மளை ஈஸியாக கம்ப்யூட்டரை புரிஞ்சிக்கவும் முடியும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் என்னது 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அந்த அவுட்புட் யூனிட். ஃபஸ்ட்டு வாட் இஸ் இன்புட் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன நடக்கும்னா நம்ம ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறோம், அங்கே போய் சிபியூவில் ப்ராசஸ் ஆகி அந்த ஆன்சர் வில் பி த அவுட்புட். நம்ம கொடுக்கறதுக்கான ஆன்சர் வந்து எப்படி வரும்னா அவுட்புட்டாக வெளியில் வரும். ஃபஸ்ட் இன்புட்னா என்னென்னு பார்க்கலாம். த இன்புட் யூனிட் helps to send the data and command for the processing. நம்ம உள்ள எந்த விஷயத்தை கொடுக்குறோமோ கம்ப்யூட்டருக்குள்ள அது போகிறது தான் இன்புட். ஃபார் த ப்ராசஸிங், அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து அது ப்ராசஸ் ஆகி வெளியில் வர்றது வந்து அவுட்புட். ஃபார் ப்ராசஸிங்க்கு நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். the devices that are used to input data are called input devices. எது இன்புட் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட், நம்ம டைப் பண்ணலாம். மவுஸ் வச்சு நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கேனர், பார்கோட் ரீடர், மைக்ரோஃபோன், மைக்கு, வெப் கேமரா, லைட் பென் are the some of the input devices. Keyboard and mouse are the most important input units. Keyboard plays an important role in computer as an input device. Input device அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வர்றது கீபோர்டு. ஏன்னா அங்கே தான் நம்ம டைப் பண்ணுறோம். நம்ம எதை சொல்கிற வரமோ கம்ப்யூட்டருக்கு டைப் பண்ணி தான் நம்ம காட்ட போகிறோம். அதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்புட் யூனிட். நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் பிளேஸ் அ ரோல் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர். அது வழியாக தான் நம்ம டேட்டா கொடுக்க முடியும். அது வழியாக ஆல்ஃபபெட் அண்ட் த நம்பர் கீஸ். கீபோர்டு ஹெல்ப்ஸ் டு என்டர் டேட்டா. கீபோர்டில் 2 டைப்ஸ் இருக்குது. கீபோர்டில் இருக்க கீஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. நம்பர் கீஸ் அந்த ஆல்ஃபபெட் கீஸ். 1 2 3 4 இருக்கும்ல, அது வந்து நம்பர் கீஸ். வேற ABCD அதெல்லாம் இருக்கிறது ஆல்ஃபபெட் கீஸ். மவுஸ் இஸ் an essential part of the computer. மவுஸ் has 2 buttons, ரைட் பட்டன் அந்த லெஃப்ட் பட்டன். நடுவில் ஒரு பால் மாதிரி இருக்கும், அது பேர் என்னன்னா ஸ்க்ரோல் பால். A scroll ball in the middle. The mouse is used to move the pointer on a computer screen. Right button is used to select files and open the folder. இது கேட்பாங்க ரைட் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இஸ் யூஸ் டு செலக்ட் ஃபைல்ஸ். எந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுக்கு ரைட் பட்டன் தேவைப்படுது. வேற லெஃப்ட் பட்டன் இஸ் யூஸ் டு கேரி அவுட் த கரெக்ஷன்ஸ். லெஃப்ட் பட்டன்னா என்ன, கேரி அவுட் த கரெக்ஷன்ஸ் இன் த ஃபைல். த பேஜஸ் ஆன் த மானிட்டர் கேன் பி மூவ்ட் அப் அண்ட் டவுன் யூஸிங் த ஸ்க்ரால் பால். Then நம்ம பார்க்க போது CPU. CPU is the brain of the computer. The data is processed in the CPU. The CPU has namely 3 parts. நம்ம என்ன கொடுக்குறோமா எங்கே ப்ராசஸ் ஆகும்னா சிபியூவில் தான் ப்ராசஸ் ஆகும். CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதான் வந்து கம்ப்யூட்டருடைய பிரெயின். 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட், அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் அந்த கண்ட்ரோல் யூனிட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது கண்ட்ரோல் யூனிட். The control unit controls the function of all parts of the computer. எல்லா parts of a computer எது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா control unit. whereas arithmetic logic unitனா ALU அப்படின்னு சொல்லுவாங்க. arithmetic and logic unit performs all arithmetic computations like addition, subtraction, multiplication, division. இதெல்லாம் எங்கே நடக்கும்னா arithmetic logic unitல. whereas the memory unit in the computer saves all data and information temporarily தான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் அதை ஸ்டோர் பண்ணிக்கும். மெமரியை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, ப்ரைமரி மெமரி அந்த செகண்டரி மெமரி. மெமரி கேன் பி எக்ஸ்பேண்டட் எக்ஸ்டர்னலி வித் ஹெல்ப் ஆஃப் காம்பேக்ட் டிஸ்க். பென்ட்ரைவ் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இது மெமரியை வந்து எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். இதை வந்து யூனிட்ஸ் ஆஃப் மெமரி எந்த அளவு வந்து மெமரியை வந்து யூஸ்வலாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து பிட்டில் தான் வந்து அவங்க நோட் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள் 1 byte ஈக்குவல் டு 8 bits. 1 byte is equal to 8 bits. பிட்ஸில் தான் பண்ணுவாங்க. பிட்ஸ் தான் வந்து ஸ்மாலர் யூனிட். 1 byte equal to 8 bits. அதே மாதிரி 1 kilobyte equal to 1024 bytes. 1 megabyte equal to 1024 kilobyte. 1 gigabyte equal to 1024 megabyte. 1 terabyte equal to 1024 gigabyte.
1 petabyte equal to 1024 terabyte, 1 exabyte is equal to 1024 petabyte, 1 zettabyte equal to 1024 exabyte, 1 yottabyte equal to 1024 zettabyte. இது வந்து கிராஜுவலாக வந்து அதனுடைய மெமரியை வந்து மெமரி யூனிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த நம்ம படித்து வச்சுக்கணும். எது பிக்கெஸ்ட் பார்த்தீங்கன்னா yottabyte, எது ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட் பிட் 1 byte equal to 8 bit. Then பார்க்க போகிற வந்து output unit. The output unit converts command received. Output unit converts command received by the computer in the form of binary signals into easily understandable character. Monitor, printer, speaker, scanner are the sum of the output device. நம்ம என்னத்தை கொடுத்து ப்ராசஸ் ஆகி நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வெளியில் வர்றது வந்து அவுட்புட் டிவைஸ் செய்யும். என்ன நம்ம அவுட்புட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ஸ்கேனர் தான் இம்பார்ட்டண்ட் output devices. Of the various output devices, monitor is the important output device. Yes, keyboard வந்து input device எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் மானிட்டர். நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு காட்டும் இல்லையா, அதான் வந்து என்னது important output device because it is the link to the computer. Monitor screen looks like TV screen. The input data in the forms of alphabets, numbers, pictures or cartoons, videos will be displayed on the monitor only. There are two types of monitor, cathode ray monitor, cathode ray tube monitor and the thin film transistor monitors. Nowadays computer system has a TFT monitor as they occupy less space and emit less heat than CRT monitors. CRT monitors மொதல் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் டிவி மாதிரி பின்னாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். அது வந்து சிஆர்டி மானிட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ வந்து ஸ்லிம்மாக டிவி எப்படி ஸ்லிம்மாக போச்சு அதே மாதிரி நம்ம மானிட்டரும் ஸ்லிம்மாக போச்சு. அது வந்து தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் மானிட்டர்ஸ். மெமரி யூனிட்ஸ் பார்த்தோம்னா மெமரி யூனிட்ஸ் டேட்டா இஸ் மெஷர்ட் இன் யூனிட்ஸ் which is called as bit. நான் சொன்னதான் bit. A bit as a single binary value either 0-ஆக இருக்கும் இல்லைனா 1-ஆக தான் இருக்கும். A DVD is capable of storing 6 times more than a CD. CD-ல காட்டிலும் DVD எத்தனை டைம்ஸ் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கணும்னா 6 times. Classification of computer. Computers are classified as the follows based on the design, shape, speed, efficiency, working of the memory units under application வச்சு நம்ம என்ன செய்யணும் கம்ப்யூட்டர்ஸை பிரிச்சிருக்காங்க. Mainframe computer, mini computer, micro or personal computer, super computer. The mainframe computer, this is mini computer, this is micro personal computer, this is super computer. Personal computer and its types. Personal computer பார்த்தீங்கன்னா comes under the micro computer based on the memory and efficiency in PC. They can be classified as அது எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணுது அதோட எஃபிஷியன்சி அந்த மெமரியை வச்சு பர்சனல் கம்ப்யூட்டர் எத்தனை டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப், லேப்டாப் and the tablet. Connecting the computers. You must have seen tube light and the fan working by connection through device. Through electric wireல வந்து நம்ம வீட்டில் இருக்க பல்பு டியூப் லைட்லாம் கனெக்ட் ஆகிருக்க மாதிரியே கம்ப்யூட்டர் வந்து எலக்ட்ரிக் தேவை. Likewise, various parts of the computers are connected linked through the connecting cables. பார்ட்ஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றுனா வந்து கேபிளால் கனெக்ட் ஆகிருக்கும். We call computer as system as it is connected with one another. There are many cables used to connect these parts. These cables are called connecting cables. ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டரும் கனெக்டாக இருக்க கேபிள் என்ன சொல்லுவாங்கன்னா கனெக்டிங் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. The cables are found in different sizes. Each cable has its own specific use. Let us see the different types of cables and its uses. ஒன்றுத்துக்கு கனெக்டாக இருக்கிறதே வந்து அந்த கேபிளே வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். அதோட யூசஸும் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கிராஃபிக்ஸ் அரே VGA, ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் HDMI, யூனிவர்சல் சீரியல் பஸ் USB, டேட்டா கேபிள், பவர் கார்டு, மைக் கேபிள் அந்த எத்தர்நெட் கேபிள். ஃபஸ்ட்டு பார்க்க கேபிளில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து VGA கேபிள். VGA கேபிள் இஸ் யூஸ் டு கனெக்ட் த கம்ப்யூட்டர் மானிட்டர் டு த CPU. மானிட்டரும் சிபியும் கனெக்ட் பண்ணியிருக்க கேபிள் வந்து VGA கேபிள். வர USB கேபிள் கார்டு அப்படின்னா டிவைஸ் லைக் பிரிண்டர், பென்ட்ரைவ், ஸ்கேனர், மவுஸ், கீபோர்டு, வெப் கேமரா அண்ட் மொபைல் ஃபோன் டிவைசஸ் ஆர் கனெக்டட் வித் த கம்ப்யூட்டர் யூஸிங் USB கார்டு அது கேபிள். இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டருக்கு கூட எது மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா USB கேபிள் ஆர் த கார்டு. Whereas HDMI cableனா HDMI cable transmits high quality and high bandwidth streams of audio and video. Mostly வந்து நம்ம டிவி படம் பார்க்குறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். It connects monitor projector with the computer. Data cable வந்து data cable transmits data and it's used to connect tablet, mobile phone to the CPU for the data transfer. Nowadays எல்லாரும் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன்லேருந்து டேட்டா ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி நம்மளுடைய நெட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எல்லோரும் பண்ணுறனால. And audio jack used to connect
த ஸ்பீக்கர் டு த கம்ப்யூட்டர். ஸ்பீக்கரையும் கம்ப்யூட்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நல்லா சவுண்டாக கேட்கும். அதுக்கு தான் வந்து ஆடியோ ஜாக். நெக்ஸ்ட் பவர் கார்டு டெம்பரவரிலி கனெக்ட்ஸ் அன் அப்ளையன்ஸ் டு த மெயின் எலக்ட்ரிசிட்டி சப்ளை. மைக் கேபிள் டு கனெக்ட் த மைக் டு த CPU. மைக் ஒயர் கார்டு இஸ் யூஸ்ட். மைக் செட் பண்ணிட்டு நம்ம பிஎஸ்ல ஏதாவது செஞ்சுக்கலாம். எத்தர்நெட் கேபிள் ஹெல்ப்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஒரே ஒரு மோடம் வச்சு நம்ம எல்லாருமே வந்து இது பண்ணிக்கிறோம் இல்லையா, அதில் நெட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்காக வந்து எத்தர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. வயர்லெஸ் கனெக்ஷன் ப்ளூடூத் வைஃபை ஆர் யூஸ் டு கனெக்ட் அண்ட் இன்டர்நெட் வித்தவுட் யூஸிங் எனி கனெக்டிங் டிவைஸ் ஆர் கேபிள். கம்ப்யூட்டர் கூட நம்ம எந்த வந்து ஒயர் கேபிள் கனெக்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வயர்லெஸ் கனெக்ஷன். அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத். மவுஸ் கீபோர்ட் can be connected to the computer using the Bluetooth. Using the Bluetooth, data can be shared with nearby device. Wi-Fi, net connectivity can be obtained with the Wi-Fi without any connecting cables. Any data from anywhere can be shared using this Wi-Fi. Next வந்து நம்ம இதுக்கு போயிடலாம். புக் பேக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து which one of the following is an output device அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். நேம் த கேபிள் தட் கனெக்ட்ஸ் CPU டு த மானிட்டர். மானிட்டர் டூ கூட கனெக்ட் பண்ணுற CPU அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிள் பேர் என்னென்னா HDMI. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்புட் டிவைஸ். எது நம்ம உள்ளே கொடுக்குறோம் அதான் வந்து இன்புட் டிவைஸ் கீபோர்ட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் வயர்லெஸ் கனெக்ஷன் வந்து வைஃபை. பென்ட்ரைவ் இஸ் அன் ஸ்டோரேஜ் டிவைஸ். பென்ட்ரைவில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வேணாம், அதனால் பென்ட்ரைவ் இஸ் அன் ஸ்டோரேஜ் டிவைஸ். மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ஃபஸ்ட் இதை பார்க்கலாம். VGA அப்படின்னா வந்து கனெக்டிங் கேபிள். VGA இஸ் அன் கனெக்டிங் கேபிள். VGA இஸ் அன் கனெக்டிங் கேபிள். whereas ப்ளூடூத் இஸ் அன் வயர்லெஸ் கனெக்ஷன். அந்த சைடு இருக்குது. ப்ளூடூத் வந்து வயர்லெஸ் கனெக்ஷனை நம்பர்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் வந்து VGA இஸ் அன் கனெக்டிங் கேபிள் 1. அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் இஸ் அன் வயர்லெஸ் கனெக்ஷன் அந்த சைடு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிரிண்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ். இல்லை இப்படியே பார்த்துக்கலாம் சார். VGA is the connecting table, whereas the Bluetooth is then wireless connection. Wireless connection வந்து Bluetooth, whereas printout is an output device. Printout வந்து output device. இங்கே ரெண்டு இருக்குது. இங்கே வந்து keyboard is an input device, whereas HDMI is an LDMI. That's all friends. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.